வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. சாலைகளில் திரண்டிருந்த மக்களை சந்தித்ததுடன் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். தமிழ்நாட்டில் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி திணறல். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் தடுமாற்றம். பர்த் டெஸ்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய KL ராகுல் அவுட். பேடில் பேட் பட்டதை பந்து பட்டதாக நினைத்து அவுட் கொடுத்த 3வது நடுவர். வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ. பெரியசாமி மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னை துரைப்பாக்கம் சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். வண்ணாங்குண்டு, பத்ராத்தரவை உள்ளிட்ட கிராமங்கள் தவிப்பு. குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கலாகிறது வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா தாக்கல் ஆகாது என தகவல். ஓசூர் வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டித்து 2வது நாளாக ஆர்ப்பாட்டம். பல்வேறு நீதிமன்றங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 28 மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து. பராமரிப்பு பணிகள் நடப்பதால் அதற்கேற்ப பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றால மெயினருவி, ஐந்தருவியில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து குறையாத நிலையில் பழைய குற்றாலத்தில் மட்டும் தடை நீடிப்பு. விளாத்திக்குளம் அருகே காட்டுப்பன்றி தாக்கியதில் 3 விவசாயிகள் காயம். 3வரும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. அடுத்த ஆண்டுக்கான IPL தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2026, 2027 ஆண்டுகளுக்கான அட்டவணை வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கும் மேல் அதிகரித்த நிலையில் இன்று ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை. இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகும் இந்திய பங்குச் சந்தைகள். அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டால் 2வது நாளாக சரிவை சந்தித்துள்ள அதானி குழும பங்குகள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், 2ஆம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று
பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1,00,000 சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ற இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகத்தை தொடங்கிய நிலையில் அதானி குழுமத்தின் பங்குகள் தொடர்ந்து 2வது நாளாக சரிந்தன. அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டால் இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி நேற்று சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. இந்நிலையில் இன்று காலை மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் மற்றும் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி ஏற்றத்துடன் வர்த்தகத்தை தொடங்கின. காலை 10:30 மணி நிலவரப்படி சென்செக்ஸ் 600 புள்ளிகள் உயர்ந்து 77,700 புள்ளிகளுடன் வர்த்தகம் நடைபெற்றது. இதேபோன்று நிப்டியும் 164 புள்ளிகள் உயர்ந்து 23,514 புள்ளிகளுடன் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அமெரிக்கா குற்றச்சாட்டு மற்றும் கென்யாவின் ஒப்பந்த ரத்து உள்ளிட்ட காரணங்களால் அதானியின் பங்குகள் 2வது நாளாக 11 விழுக்காடு வரை சரிவை சந்தித்துள்ளன. குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸின் பங்குகள் 7%, அதானி துறைமுகத்தின் பங்குகள் 5.3 விழுக்காடும் சரிந்துள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்பில் துல்லிய உற்பத்தி பெரு குழுமத்தால் முதற்கட்டமாக 18,18,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை தற்போது திறந்து வைத்து அதை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பெருங்குழும திட்டத்தின் முதல் பகுதியாக 18,18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13,33,00,000 ரூபாய் மானியத்துடன் வடிவமைப்பு மையம், மறு பொறியியல் பரிசோதனை கூடம், சேர்க்கை உற்பத்தி மையம், மேம்பட்ட பயிற்சி மையம், காப்புரிமை பதிவு வசதி மையம், நவீன பரிசோதனை மையம் உள்ளிட்டவை நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த மையங்கள் அனைத்துமே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடன் அமைச்சர் தாமோ அன்பரசன், அதே போன்று உயர் அதிகாரிகள் அனைவருமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் இன்றைய தினம் 18 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்லியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.